பயிற்சி 2.8ல் 4வது கொஷின் 2 cos alpha equal to x plus 1 by x மற்றும் 2 cos beta equal to y plus 1 by y என கொண்டு கீழ்காண்பவைகளை நிரூபிக்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்குவோம். இதை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம செக் பண்ணிக்குவோம். கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2 cos alpha equal to x plus 1 by x சொல்லியிருக்காங்க. இந்த x இங்கேயும் இப்போ இருக்குது, இங்கேயும் இப்போ எக்ஸுங்க. சரி, அடிமானம் இருக்குல்ல. அப்போ இந்த x இங்கே இப்போ இருக்குன்னா என்ன வரும்? x square plus 1 divided x இங்கே என்ன இருக்கும்? 2 cos alpha. இந்த x இங்கே இப்போ இருக்குங்க. 2x cos alpha equal to x square plus 1. x square இருக்குது, இந்த டேர்ம் தான் எடுத்துருப்போங்க. x square plus 1 minus 2x cos alpha equal to 0. சரிங்களா? இது பொதுவாக இது நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டு பார்த்தோம். பாருங்க, இருபடி சமன்பாடு. சரிங்களா? வந்துருச்சு. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் எழுதிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் அது எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருமா? எப்படி? எக்ஸ் பை ஒய்யும் ஒய் பை எக்ஸையும் கூட்டினா 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். ஃபஸ்ட்டு எக்ஸ்னா நானும் ஒய் நான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு cos alpha plus I sin alpha. அதே மாதிரி y equal to cos beta plus I sin beta. x வந்து ஆல்ஃபா எடுத்துக்கிட்டேன், y பீட்டா எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க? x by y. கவனிங்க, x by y. xோட வழி என்னது? cos alpha plus I sin alpha. cos beta plus I sin beta. கவனிங்க, இங்கே பாருங்கள். cos alpha sin alpha cos beta sin beta ரெண்டுத்தில் ப்ளஸ் இருக்குது. டிவைடில் வந்து என்ன பண்ணுவோம்? மேலே காசு இருக்கா? இப்போ எப்படி இருக்கும்? அடுத்து சென்ட்ரல் ரெண்டுத்தையும் பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. அப்போ cos alpha மைனஸ் பீட்டா பெருக்கில் இருந்தால் ப்ளஸ் பண்ணி எழுதுறோம், வகுத்தில் இருந்தால் மைனஸ் பண்ணி எழுதுறோம். ஆனால் நடுவில் இருக்கணும், ப்ளஸ் இருக்கணும். ப்ளஸ் I sin alpha மைனஸ் பீட்டா. இதுதான் எக்ஸ் பை ஒய். கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு. சரிங்களா? எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ் தான் தலைகீழ் காஞ்சியில் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தலைகீழாக வரும்போது இந்த இமேஜினரி பார்ட்னர் மெய்ப்பகுதியில் கற்பனை பகுதியில் என்ன பண்ணுவோம்? மைனஸ் வரும். மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரியா? இது சமன்பாடு 1, சமன்பாடு 2. இப்போ என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ரெண்டுத்தையும் கூட சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் கூட்டலாமா? எக்ஸ் பை ஒய் எக்ஸோட வேலை என்னது? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு சேர்க்கு அதை எழுதிட்டுனா ஒய் பை எக்ஸோட மதிப்பு சேர்க்கு கீழே இருக்குது. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே பாருங்கள், சைன் கேன்சலா, ரிமைனிங் எடுத்து கொடுங்க. 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது? எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். ஒன்று போட்டோமா? ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை, இதுதான் சின்னத்தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது போடலாமா? ரெண்டாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் ஒய் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஒய். சரிங்களா? எக்ஸ் ஒய் 1 பை எக்ஸ் ஒய் பெருக்கல்ல. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஒய்யோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. சரிங்களா? எழுதுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இதோட மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். சரியா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வருமா? சரி, கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிங்க. எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி மைனஸ் 1 பை தலைகீழ் எடுத்தால் நம்ம 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னது? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா.
எழுதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒய் கண்டுபிடிங்க. எக்ஸ்ஒய் ரெண்டுத்தையும் பேருக்கு எழுதலாமா? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, அடுத்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நான் சொன்ன இந்தமாரி பெருக்கல் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதலாமா? எழுதுங்க. வகுத்தல்லாம் மைனஸ் பண்ணி எழுதணும். காஸ் இங்கே இருக்குது, ஆல்ஃபா இங்கே இருக்குது, பீட்டா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது சமன்பாடு 1. எக்ஸ்ஒய் அதே 1/xy தலைகீழானது ஐக்கிட்ட மட்டும் மைனஸ் போடுங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சமன்பாடுனது 2. 1 - 2 1ஓட வேல்யூ எழுதுங்க. xy மைனஸ் 2ஓட வேல்யூ 1/xy 1 எழுதுங்க. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ், சரிங்களா, மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. இப்போ பாருங்கள், இது எக்ஸ்ஒயோட மதிப்பு, இது 1/xோட இது. நடுவில் இங்கே மைனஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டின், அதெல்லாம் மைனஸ். இப்போ இந்த மைனஸை பொதுவாக உள்ள அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு போனீங்க காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, இந்த மைனஸ் மைனஸ் என்ன இடம்? ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, சரிங்களா. காசு கேன்சல் என்ன வரும்? 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தர்ஃபோர் அது xy மைனஸ் 1/xy. சரிங்களா. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாங்களா? 3வது ஒன்றும் கிடையாதுங்க. எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் எம்மு ப்ளஸ் ஒய் பவர் என்னு எக்ஸ் பவர் எம்மு ஈக்குவல் டு மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் பண்ணால் எனக்கு 2i சைன் எம் ஆல்ஃபா எம் மைனஸ் பீட்டா என் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸுக்கு வெறும் எக்ஸ் ஆல்ஃபா, இங்கே எம் ஆல்ஃபான்னு எடுப்போம், அவ்வளோதான். எக்ஸ் பவர் எம்னா இதுவும் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. அதேமாரி ஒய் பவர் என்னு காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. அடுக்கிறதுக்கு தான் இந்த என்னது டிமார்சத்தை பயன்படுத்தி உள்ளே எழுதுவோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு x/m ஒய் பவர் என்னு, இந்த மாதிரி வந்து டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம் சொன்னோன்னா டேரெக்டாக எழுதலாமா? டேரெக்டாக எழுதுகிற மாதிரிங்க. காசு எப்படி டிவைட் எழுதணுமா? காசு எம்மு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம்மு ஆல்ஃபா காசு என்னு பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என்னு பீட்டா. அப்புறம் அங்கே காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு போட்டாங்க. எம் ஆல்ஃபா எம் ஆல்ஃபா என் பீட்டா. இப்போ டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். காசா எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுதான் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். தலைகீழாக போடுங்க. எக்ஸ் பவர் என்னு ஒய் பவர் என்னு எக்ஸ் பவர் எம் தலைகீழ் போட்டோன்னா அது மைனஸில் வரும், அவ்வளோதான். மைனஸ் இந்த இடத்துல மட்டும் மைனஸ் மாறும். சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா, சரிங்களா. இது சமன்பாடு 1. சமன்பாடு 1 - 2 1 - 2 1லேருந்து 2 மைனஸ் பண்ணலாம். 1ஓட வேல்யூ எனக்கு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் எக்ஸ் பவர் எம். 1 எழுதுங்க.
cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta minus next and cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. இப்போ மைனஸ் உள்ள அப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். காசு கேன்சல். மைனஸ் பண்ணால் காசு கேன்சல் ஆகும், ப்ளஸ் பண்ணால் சைன் கேன்சல் ஆகும். அவ்வளோதான்டா. காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் 2 காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ sin m alpha minus n beta. இப்போ cos கேன்சலா, இப்போ நான் வரும் 2i sin m alpha minus n beta. இதுக்கு x power m y power n minus y power n x power m அதுக்கான ஆன்சர். சரிங்களா? இது வந்து சப்டிவிஷன் 3. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4 போட போகிறோம். சப்டிவிஷன் 4 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களா? ஒன்றும் கிடையாது. எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என்னு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1/x பவர் எம்மு ஒய் பவர் என்னு ஈக்குவல் டு என்னது 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ப்ளஸில் வரலாம். ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். பெருக்கில் எழுதுகிறோம். எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு என்னது காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ sin m alpha. Next y power n என்னது cos n beta plus I sin n beta. வெறும் எக்ஸ்னா ஆல்ஃபான்னு எழுதுவோம், எம் வரத்தாலே எம் ஆல்ஃபா. அவ்வளோதான். இப்போ நான் எழுதி பெருக்குன்னா நம்மளுக்கு தெரியும், கூட்டத்தறி டேரெக்டாக கூட்டி இல்லாமல் டேரெக்டாக போகிற பாருங்க. cos m alpha plus n beta plus I sin m alpha plus n பீட்டா. அடுத்து 1/னா அப்படியே மாற்றுங்க. 1/னா அந்த இடத்துல மைனஸ் வரும். ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. அப்படி டேரெக்டாக ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்களா? கூட்டினா முடிஞ்சு போச்சு. எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என்னு ப்ளஸ் 1/x பவர் எம்மு ஒய் பவர் என். கூட்டினது இது கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்கும் 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இதான் ஆன்சர். நம்ம வந்து எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கலாம். டேரெக்டாக போட தெரிஞ்சால் போதும், ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த மாடல் அதேமாரி எடுத்துக்காட்டில் ஒரு சம் இருக்குது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, 5 மார்க்கு. 4மே கேட்க மாட்டாங்க, ஏதாவது 2 தான் கேட்பாங்க. பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் விஷயம் என்னென்னா எக்ஸ்னா காஸ் ஆல்ஃபான்னு தெரியணும், ஒய்னா சைன் ஆல்ஃபான்னு தெரியணும். அதுக்கப்புறம் டிவைட்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் பண்ணி போட தெரியணும். காஸ் மைனஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி சைன் ஏ மைனஸ் சைன் பி. சரிங்களா? அடுத்து தலைகீழ் பண்ணும்போது இந்த இடத்துல ஐ கிட்ட மட்டும் மைனஸ் வரும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது எப்பவுமே சைன் கேன்சல் ஆகிடும், காஸ் ஆன்சர் வரும். அதுவே செகண்ட் இதில் பார்த்தோன்னா மைனஸ் பெருக்கல் எக்ஸு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா சைன் பீட்டா. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒய். அப்புறம் ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா இந்த இடத்துல ப்ளஸில் வந்துடும். காசையும் கூட்டணும் பெருக்கும்போது. ப்ளஸ் ஐ சைனையும் கூட்டிடணும். அதே 1/1/னா தலையிடாகும் போது இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். கழிக்கும்போது எப்பயுமே சைன் போயிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கழிக்கும்போது பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, பாருங்கள் பெருக்கில் இந்த காசும் போயிடும். இது என்ன இருக்கும் 2i சைன் வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே நிறுவ சம். அதேமாதிரி தான் அங்கே வெறும் காசுன்னு பார்த்தோம். காசு ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஃபுல்லா. இங்கே என்ன இருக்குது எம் இருக்குது. அப்போ எம் ஆல்ஃபா எம் ஆல்ஃபான்னு வரும். அவ்வளோதான்டா. ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப ஒரு முறை கவனிச்சிங்க. இங்கே பாரு எம் வரதால எம் ஆல்ஃபா போட்டிருக்கேன், என் வரதால என் பீட்டா போட்டிருக்கேன். டிவைட் பண்ணியிருக்காங்களா? அப்போ டிவைட் பண்ணலாம் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா போட்டிருக்கோம். அதேமாதிரி இங்கே பாரு டிவைட் என்ன போட்டிருக்கோம், எம் இல்லாதால ஆல்ஃபா பீட்டா, எம் இருந்ததால் எம் ஆல்ஃபா எம் பீட்டா போட்டிருக்கேன். சரிங்களா? அதேமாரி பெருக்கில் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு பெருக்கியிருப்பேன், கூட்டியிருப்பேன். பெருக்கில் வரும்போது கூட்டியிருப்பேன். இங்கே வரும்போது பாரு பெருக்கில் என்ன இருக்குது எம். அப்போ எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா பெருக்கில் வரும்போது. சரிங்களா?
அதுக்கு 1 பை எடுத்தால் என்ன வரும், மைனஸில் வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக போட்டு ஆன்சர். அப்போ இந்த 2 காசு எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 4ல் ஏதாவது 2 கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி சப்போஸ் இதை கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி இது மட்டும் சால்வ் பண்ணி காட்டுங்க. ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸா பெருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இந்த எக்ஸை திரும்ப பெருங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு எடுத்து வந்துடுங்க, மைனஸில் வந்துடும். சரிங்களா.